ஓகே. ஸோ டாபிக் நேம் வந்து சப்நெட்டிங், ரைட்டா? ஸோ சப்நெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபி அட்ரஸ் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் அண்ட் ஐபி அட்ரஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து ஐபி அட்ரஸ் வந்து எதுன்னு பார்த்தோம்னு கேட்டா IP4 IP6 எல்லாம் பத்தி பார்த்துருந்தோம். ஸோ இதான் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரி பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸா பிரிச்சிருப்பாங்க, ரைட்டா? ஸோ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? No, sir. ஸ்கிரீன் தெரியுதா? No, sir. No, sir. ஸ்கிரீன் தெரியுதா ஆகாஷ்? சார் தெரியல சார். ஓகே. ஓகே. தெரியுது. சரி. ஓகே. ஐபி அட்ரஸ் வந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்னு கேட்டா 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் தான் பிரிச்சிருப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஓகே நார்மல் பிட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். 0 அல்லது 1ல தான் அவைலபிளா இருக்கும். ஓகே. சோ இது என்ன பண்றாங்க கேட்டா 8 பிட்ஸ் 8 பிட்ஸா பிரிக்கிறது வந்து டெசிமல்ல பண்ணீங்கன்னா 0 to 255 0 to 255 0 to 255 0 to 5 இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. சரி, இப்ப இதோட சப்மாஸ் பார்த்திருப்பீங்க. அது as well as classes also பார்த்திருப்பீங்க, ரைட்டா? சோ என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு கேட்டா கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E அட்ரஸ் அவைலபிள் ஆகுது. இதுல நம்ம கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C மட்டும் தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் படிச்சாச்சு நம்ம. ஓகே, சப்மாஸ்க்கு 255.255. ஓகே 255.0 இருக்கும். எதுக்கு? கிளாஸ் C க்கு. கிளாஸ் A க்கு 255.0.0.0 இருக்கும். கிளாஸ் B க்கு 255.255.0.0 இருக்கும். கிளாஸ் C க்கு 255.255.255.0 இருக்கும். இந்த சப்மாஸ்க் பதம்ல இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட் சப்மாஸ்க். புரிஞ்சுங்க? இது டிஃபால்ட் சப்மாஸ்க். ஓகே, இது சப்நெட்டிங் பண்ணல. சப்நெட்டிங் பண்ணாத சப்நெட் மாஸ்க் அதான் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க். இந்த சப்நெட்டிங் பண்ணாங்கன்னா இந்த சப்நெட் மாஸ்க் வந்து வேரி ஆகும். இப்படி இருக்காது. இந்த 255.0.0.0ன்றது இப்படி இருக்காது. அதை எப்படி பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகே, கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கிளாஸ் A எடுத்தீங்கன்னா 255.0.0.0, கிளாஸ் B ல 255.255.0.0, கிளாஸ் C ல 255.255.255.0. இதுதான் வந்து உன்னோட டிஃபால்ட் சப் மாஸ்க். சரி, அப்ப எவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணலாம் கிளாஸ் ஏல கேட்டீங்கன்னா ஓகே சோ 255.255.0.0.0 வச்சுங்களேன். அப்ப இதுல எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட் கேட்டா இந்த 255 வருது இல்ல அதுதான் நெட்வொர்க், ரைட்டா? ஹெச் வருதுல 0 வருதுல அதான் ஹோஸ்ட். அப்ப ஹோஸ்ட் ஹோஸ்ட் ஹோஸ்ட். அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் நெட்வொர்க் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்னு கேட்டா இதுல 8 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், 8 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஓகே, 0 போட்டிருக்குல்ல அப்ப இது 888 ரைட்டா? அப்ப 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகே, நெட்வொர்க் பிட்ஸ் அண்ட் ஹோஸ்ட் பிட்ஸ். 8 பிட்ஸ் வந்து நெட்வொர்க், 24 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட். ஓகே, ஹோஸ்ட் பிட்ஸ் ஹோஸ்ட். இப்ப நம்பர் ஆஃப் நெட்வொர்க் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு சார் இருக்குது? நம்பர் ஆஃப் நெட்வொர்க் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு இருக்குது? இப்ப நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு ஃபார்முலா கேட்டா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டா 2 பவர் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா வந்து 2 பவர் n 2 பவர் h. ஹெச்ன்றது நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2 பவர் h. அப்ப 2 பவர் hன்றது எப்படி வரும்னு கேட்டா 2 பவர் ஓகே 24 2 பவர் 24. அப்ப 2 பவர் 24ன்றது எவ்வளவு வரும்னு கேட்டா 16 மில்லியன் ஓகே 777 216 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். 216 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். ஹோஸ்ட் 60 மில்லியன் 777 21 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். அப்ப கிளாஸ் ஏல ஓகே கிளாஸ் ஏல இவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். இவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும் கிளாஸ் ஏல. ஓகே, இதே கிளாஸ் பி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன வரும் உங்களுக்கு? ஓகே 255.255.0.0 இருக்கும். அப்ப 0.0ன்றது 16 பிட்ஸ், ரைட்டா? அப்ப 16 பிட்ஸ் இங்க ஒரு 8 பிட்ஸ் இங்க ஒரு 8 பிட்ஸ். அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஓகே இதே ஃபார்முலால எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பவர் 16
2 power 16. ஓகே, நம்பர் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் ரைட்டா? இங்க 0 வரது ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப இது ஒரு 8 பிட்ஸ், இது ஒரு 8 பிட்ஸ். ஓகே, 216. அப்ப 2 power 16ன்றது 65,535. 65,535. இவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அவைலபிள் ஆகுது. ஹோஸ்ட்ன்றது நம்பர் ஆஃப் பிசி வி கேன் கனெக்ட். ஓகே, அதான் மீனிங். நம்பர் 256 36 வரும் எக்ஸாக்டா. ஹோஸ்ட்ன்றது நம்பர் ஆஃப் பிசி வி கேன் கனெக்ட் இன் நெட்வொர்க். இது வந்து கிளாஸ் பி. ஓகே, இது கிளாஸ் சி போனீங்கன்னா 255.8 255.8 255.0. ஓகே, 255.0. அப்ப நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா என்ன வரும் எனக்கு? 8 பிட்ஸ் வரும் ரைட்டா? அப்ப 8 பிட்ஸ் வந்து 2 power 8. 2 power 8 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் எனக்கு? 2 power 8 256. அதான் மீனிங் 256. இப்ப 256 ஹோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, 256 ஹோஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில டிஃபால்ட்டா இருக்குது. இப்ப நம்ம கிளாஸ் சி பி எடுத்துக்கோ. நம்ம கிளாஸ் பி, கிளாஸ் பில எவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும்? ஓகே, 256 இவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். புரியுங்களா? இதான் கிளாஸ் பில இவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். சோ நம்பர் ஆஃப் பிசி கனெக்ட் பண்றீங்க. அது நம்மள பிசி லேப்டாப் இவ்வளவு கனெக்ட் பண்றீங்க. இப்ப என்னோட நெட்வொர்க்ல எனக்கு இவ்வளவு ஹோஸ்ட் தான் கனெக்ட் பண்ண தேவையில்ல சார். எனக்கு 500 ஹோஸ்ட் தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஐ வாண்ட் டு கனெக்ட் ஒன்லி 500 ஹோஸ்ட். என்னோட பிசி என்னோட நெட்வொர்க்ல 500 ஹோஸ்ட் தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ அப்ப நான் கிளாஸ் ஏ போனா, கிளாஸ் பி போனா, கிளாஸ் சி போனாப்பா. சித்திகே சார் கிளாஸ் ஏ போகணும். கிளாஸ் ஏ நம்ம யூஸ் பண்ணலாமா, கிளாஸ் பி யூஸ் பண்ணலாமா, கிளாஸ் சி யூஸ் பண்ணலாமா? நான் 500 ஹோஸ்ட் தான் கனெக்ட் பண்ண போறேன். என் நெட்வொர்க்ல நான் 500 பீஸ் தான் கனெக்ட் பண்ணணும். நான் கிளாஸ் சி போக முடியுமா? போக முடியாது சார். 256 அவ்வளவுதான் கனெக்ட் பண்ணி. சூப்பர், வெரி குட், தட்ஸ் கரெக்ட். கிளாஸ் பி போக முடியாது. கிளாஸ் சி போக முடியாது. கிளாஸ் பி போக முடியுமா? சார் போலாம், கரெக்டா? சார். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 265,536 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப நான் 500 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். பட் இதுல என்ன ப்ராப்ளம் கேட்டா, நான் 500 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். மீதி இருக்கிற அட்ரஸ் இருக்கு ரைட்டா? இப்ப 65,536 மைனஸ் 500. நான் 500 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டேன். மீதி எவ்வளவு அட்ரஸ் இருக்கு எனக்கு? ஓகே, ரிமைனிங் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அட்ரஸ் இருக்கு பாருங்க. 60,036 அட்ரஸ் நான் வேஸ்ட் பண்றேன். இவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அட்ரஸ், ஹோஸ்ட் கொடுக்க வேண்டிய அட்ரஸ் ஓகே வேஸ்ட் பண்றேன். நம்ம கரெக்டா தாங்க? ஓகே, இந்த வேஸ்டேஜை கம்மி பண்றதுக்கு தான் we are going for subnetting. அண்டர்ஸ்டாண்ட் தான்? அப்ப எதுக்கு சார் சப்நெட்டிங் போறீங்க? சப்நெட்டிங் போறீங்கன்னா எனக்கு ரெக்யர்மெண்ட் கிளாசிக் டிஃபால்ட் சப்நெட் போனீங்க, டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் இவ்வளவு ஹோஸ்ட் டிஃபால்ட் சப் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும். பட் என்னோட ரெக்யர்மெண்ட் 500 ஹோஸ்ட் தான். அப்ப நான் எவ்வளவு ஹோஸ்ட் வேஸ்ட் பண்றேன்? நானு இவ்வளவு ஹோஸ்ட் அட்ரஸ் நான் வேஸ்ட் பண்றேன். இந்த வேஸ்டேஜை ஓவர் கம் பண்றது தான் we are going for subnetting. ஓகே, குட். சோ ஓகே, நார்மலா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஐபி அட்ரஸ் வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி ஓகே, ரெண்டு போர்ஷனை பிரிச்சிருப்பாங்க. நெட்வொர்க் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடியை பிரிச்சிருக்காங்க ரைட்டா? அப்ப நெட்வொர்க் ஐடி, நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்டா பிரிச்சிருக்காங்க ரைட்டா? இதுதான் அட்ரஸ். நெட்வொர்க் ஹோஸ்டா பிரிச்சிருக்காங்க. அப்ப கிளாஸ் ஏ போனீங்கன்னா எப்படி நெட்வொர்க் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே, கிளாஸ் ஏல நெட்வொர்க் ஓகே இருக்கும், ஹோஸ்ட் இருக்கும், இப்படி இருக்கும். இதான். சோ கிளாஸ் ஏ போனீங்கன்னா நெட்வொர்க் ஹோஸ்ட் இருக்கும். கிளாஸ் பி போனீங்கன்னா நெட்வொர்க் ஹோஸ்ட் இருக்கும். கிளாஸ் சி போனீங்கன்னா நெட்வொர்க் ஹோஸ்ட் இருக்கும். ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த போர்ஷன்ல நமக்கு தெரியுது நெட்வொர்க் ரைட்டா? இப்ப சப்நெட்டிங் பண்ணீங்கன்னா இந்த ஹோஸ்ட் போர்ஷன்ல தான் we are going to borrow subnetting bits. அப்ப இங்க வந்து சில பிட்ஸ் வந்து சப்நெட்டிங்காக யூஸ் பண்ண போறீங்க. இங்க இந்த ஹோஸ்ட் போர்ஷன்ல இருக்கிற 24 பிட்ஸ்ல ப்ராப்பரா 24 பிட்ஸ்ல சில பிட்ஸ், எவ்வளவு பிட்ஸ் நமக்கு தெரியாது, எவ்வளவு யூஸ் பண்ண ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம ஓகே யூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் எது வரைக்கும் யூஸ் பண்ண முடியும்னா ஓகே சொல்லுவாங்கல்ல /30 சொல்லுவாங்க. அது என்ன சொல்றேன்னா அப்புறம் /30 சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 பிட்ஸ் தவிர லாஸ்ட் 2 பிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. மத்த ரிமைனிங் பிட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும்.
அப்ப இது வரைக்கும் நீங்க பண்ணலாம். நீங்க அப்ப நீங்க பண்ண போறது இவ்வளவு பிட்ஸ் நீங்க பாரோ பண்ணலாம் சப்நெட்டிங்காக. எப்படி இவ்வளவு பிட்ஸ் நீங்க சப்நெட்டிங் பாரோ பண்ணலாம், இல்ல இவ்வளவு பாரோ பண்ணலாம், இவ்வளவு பாரோ பண்ணலாம், இவ்வளவு பாரோ பண்ணலாம், இவ்வளவு பாரோ பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் 2 பிட்ஸ் தவிர மீதி எல்லாமே பாரோ பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் பி எடுத்தீங்கன்னா ஓகே, அதே மாதிரி இவ்வளவு பிட்ஸ் நீங்க பாரோ பண்ணலாம். கிளாஸ் சி எடுத்தீங்கன்னா இவ்வளவு பிட்ஸ் நீங்க பாரோ பண்ணலாம். லாஸ்ட் 2 பிட்ஸ் தவிர மத்த எல்லாமே பாரோ பண்ணலாம். இதுதான் சப்நெட்டிங். ஓகே, அப்ப நம்ம எங்க நெட்வொர்க் போர்ஷனை டச் பண்ண போறது கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி நெட்வொர்க் போர்ஷன். நெட்வொர்க் போர்ஷனை டச்சே பண்ணுவாங்க. நெட்வொர்க் போர்ஷன் அப்படியே தான் இருக்கு போகுது. ஒன்லி இந்த ஹோஸ்ட் போர்ஷன் தான் we are borrowing the bits. அதான் சப்நெட் பிட்ஸ். we are borrowing bits from the host portion is called as subnetting. very simple. borrowing bits from the host portion is called as subnetting. சரி, இப்ப இந்த நெட்வொர்க் போர்ஷன் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, சோ இந்த நெட்வொர்க் போர்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு எல்லாமே ஒன்ஸா இருக்கும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 255.0.0.0 இது எப்படி எழுதலாம் நானே? சோ 255 எப்படி எழுதலாம்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஓகே, ப்ராப்பரா கவனிங்க. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 1111 1111 8 நம்பர் ஆஃப் ஒன்ஸ். அகைன் 0 பாருங்க 1111 சாரி 0000 0000 again 0000 0000 again 0000 0000. ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் சப் மாஸ்க். நான் என்ன பண்ணிருக்கேன், பேசிக்கா ஒரு சப் மாஸ்க் எடுத்துட்டு அதை பைனரியில கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இதுல எது சப்நெட், இது எது நெட்வொர்க் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ் கேட்டீங்கன்னா என்ன இந்த ஒன்ஸ் வருது இல்ல, இந்த ஒன்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரைட்டா? ஒன்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ், ரைட்டா? சோ இந்த ஒன்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். இந்த ரிமைனிங் இருக்கு, ரைட்டா? இது என்னது? எனக்கு இது வந்து எனக்கு ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகே, ஹோஸ்ட் பிட்ஸ். இது நெட்வொர்க் பிட்ஸ், இது ஹோஸ்ட் பிட்ஸ். கிளியர்? நம்மளுக்கு தெரியும் இது நெட்வொர்க் பிட்ஸ், இது ஹோஸ்ட் பிட்ஸ். இப்ப இதே வேல்யூல ஓகே, இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. இந்த வேல்யூல நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் பிட் இருக்குதுல்ல ஹோஸ்ட் பிட்ஸ்ல, இதை மட்டும் நான் ஒண்ணா மாத்துறேன். ஏன்? ஐ எம் borrowing bits from the host portion is called as subnetting. இது மட்டும் ஒண்ணா மாத்துறேன். சோ இதை ஒண்ணா மாத்தணும்னு வச்சுங்களேன், அந்த ஒன்ன்றது என்ன மீனிங் கேட்டீங்கன்னா அதான் சப்நெட் பிட்ஸ். ஒன்ன்றது மீனிங்னா சப்நெட் பிட்ஸ். ஓகே, அத நம்ம அது அது பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கா இது நம்ம ஞாபகம் தெரிஞ்சிருக்கும். இது சப்போஸ் நம்ம 1 0 1 0 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 is equal to 0 நமக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி 1 0 0 0 0 0 0 is equal to 128. எப்படி பண்றேன் நானு? 128 எடுத்துக்கிறேன். இது எப்படி வந்தது சார்? இது எப்படி 128 வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 7 பிட்ஸ். ஓகே, அப்ப 8 பிட்ஸ் அவைலபிள் ஆகுது. அப்ப டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 2 பவர் 7 இப்படிதான் இருக்கும். 2 பவர் 7 2 பவர் 7 2 பவர் 7 ஒரு பிட்ஸும். அதுக்கப்புறம் அடுத்த பிட் வந்து 2 பவர் 6 2 பவர் 5 2 பவர் 4 ஏன்னா 8 பிட்ஸ் இருக்கு, ரைட்டா? 2 பவர் 3 2 பவர் 2 2 பவர் 1 2 பவர் 0. இது எப்படி எல்லாம் நானே 128 64 32 16. ஓகே, அந்த 2 into 2 பா 2 into 2 2 into அப்படி பண்ணணும்ல. இப்ப 2 பவர் இது வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 0ன்றது 1 2 பவர் 1ன்றது 2 into 1. ஓகே, 2 2 பவர் 2ன்றது 2 into 2 2 to 4 2 பவர் 3 into 2 into 2 into 2. ஓகே, 2 to 4 4 to 8 2 பவர் 4ன்றது 2 into 2 into 2 into 2. ஓகே, அப்ப 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க, அதான் மீனிங். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன வரும் எனக்கு? 2 பவர் 3 எவ்வளவு வரும் எனக்கு? 8. 2 பவர் 4 ஓகே 2 பவர் 2 வந்து 4. 2 பவர் 1 வந்து 1 2 2 பவர் 0 வந்து 1. இது கரெக்டா பாத்துங்க. சோ அப்ப இது 128 64 32 16 8 4 2 1, ரைட்டா? இப்ப இந்த வேல்யூ இந்த போர்ஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல 1 வந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல 1 வந்ததுன்னா ஓகே 1 வந்ததுன்னா இங்க 128. அப்ப இந்த இடத்துல பாத்துங்க, இங்க சப்போஸ் நான் 1 1 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 1 1 ரிமைனிங் வேல்யூ 0 கொடுக்குறேன். ரிமைனிங் வேல்யூ 0 கொடுத்தேன்னா என்ன வரும் எனக்கு? ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன் 1 வந்தது, ரைட்டா? அப்ப இந்த போர்ஷன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கணும். நானே இந்த ரெண்டு போர்ஷன் ஆட் பண்ணிக்கணும்.
அப்ப இந்த ரெண்டு போர்ஷன் ஆட் பண்ணீங்கன்னா ஓகே சோ ஃபர்ஸ்ட் போர்ஷன் 128 அண்ட் பிளஸ் 64 எவ்வளவு 192. நெக்ஸ்ட் மூணு போர்ஷன் ஆட் பண்றீங்க 111 0 1 2 3 4. இந்த போர்ஷன் எவ்வளவு ஆட் பண்ணீங்கன்னா அது 224 1 1 1 1 0 0 0 0. இது எவ்வளவு வருது இருக்கு 240 1 1 1 1 1 அகைன் 0 0 0. இது எவ்வளவு வருது எனக்கு அப்படியே ஆட் பண்ணி பாருங்க 248. நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் என்ன வரும்பா 252 sir. நெக்ஸ்ட் Next 254 வரும் சார். அப்படியே ஆட் பண்றீங்க புரியுங்களா நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் 1 வந்துடும் சார். 255 வந்துடும் சார். அவ்வளவுதான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே கிளியரா சோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் நீங்க இந்த வேல்யூ வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஞாபகம் வச்சுக்க முடியுமா குயிக்கா மெமரைஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேல்யூ மெமரைஸ் பண்ணீங்க. ஓகே சோ இந்த இங்க கொடுத்துருக்கல இந்த வேல்யூ மெமரைஸ் பண்ணீங்க. சோ 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 2 power 5 2 power 6 2 power 7 இது வேல்யூ நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். சோ 2 power 0 னா என்னன்னு தெரியணும் 2 power 5 னா கேட்டா டக்குன்னு சொல்லணும் 2 power 5 னா 32 2 power 6 னா 64 2 power 7 னா 128. இது கூட இன்னும் ரெண்டு வேல்யூ கூட ஆட் பண்ணீங்க 2 power இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பத்தி புரியும். 2 power 8 2 power 8 2 power 8 எவ்வளவு வரும் எனக்கு 256. ஓகே இதை நான் வச்சுங்க. சோ 2 power 9 512 9 வந்து 512 2 power 10 1024. ஓகே இதை நான் வச்சுக்க முடியுமா குயிக்கா ரெடி ஆகும் போகலாம். சோ நான் இப்படி கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு தெரியணும். சோ 4 1s 4 0 னா 240 சொல்லணும். ஓகே 5 1s 3 0 னா 248 சொல்லணும். புரியுங்களா அப்படி ரெடி ஆகணும். ஓகே அப்ப இந்த வேலையும் நமக்கு தெரியணும் நீங்க கொடுத்துருக்கல இந்த வேலையும் நமக்கு தெரியணும் இந்த வேலையும் நமக்கு தெரியணும். அப்பதான் ப்ராப்ளம் வந்து ஈஸியா பண்ண முடியும் சப்நெட்டிங் வந்து ஈஸியா பண்ண முடியும். சப்நெட் இது தெரியாத சப்நெட்டிங் பண்ண முடியுமானா இட்ஸ் டிஃபிகல்ட் பண்ண முடியாது. ஓகே இது வந்து தெரியணும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் குயிக்கா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எக்ஸாம் மேலே இன் கேஸ் ஆஃப் உங்களோட டெக்னிக்கல் என்ட்ரி வந்தா கூட இது டக்கு டக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்வியூ கேட்பாங்க. ஓகே ஏன்னா இன்டர்வியூ கேட்பாங்க அதுதான். ஸோ எவ்வளவு நேரம் தேவைப்படும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? Yes, sir. 1 second. ஓகே கவனிங்க. சோ இப்ப நம்ம இது எல்லாமே தெரியணும். ஓகே கண்டிப்பா இந்த சப்நெட்டிங்ல பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக்கா வந்து கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல் இந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் நமக்கு தெரியணும். சோ இப்ப இது தெரிஞ்ச பிறகு நான் இப்போ ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ எப்படி கொடுக்குறேன் பாருங்க. சப்போஸ்
இந்த வேலையை எடுத்துக்கோ. நீங்க கொடுத்துருக்கல இந்த வேலையை எடுத்துக்கோ. சோ இந்த வேல்யூ எடுத்துக்கோ நம்ம. ஓகே, இப்போ இந்த வேல்யூ நான் டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணனும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? this binary value ரைட்டா? டெசிமல் கன்வெர்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கப்பா? is equal to 255 டாட் இந்த வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, 170 சொந்தா என்ன பண்ணனும்? 170 சொந்தனா 128. அப்ப 250 ஓகே 255 டாட் 128 டாட் 0 டாட் is equal to என்ன சார் கேட்டா /8 plus 1 9. புரியுதாது? இந்த இடத்துல 8 பிட்ஸ் பிளஸ் 1 பிட் 9 பிட்ஸ். அப்ப என்ன வருது எனக்கு? /9. இந்த ரெப்ரசன்டேஷன் பேர் தான் CIDR ரெப்ரசன்டேஷன், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சப்நெட் மாஸ்க். அப்ப நான் /9 கொடுத்தனா இட்ஸ் ஈக்குவல் டு 255.128.0.0 is equal to 8 number of ones plus 1 remaining values எல்லாமே 0. புரியுங்களா? அப்ப இந்த வேல்யூ பாருங்க 1111 இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மட்டும் இதை மட்டும் மாத்துறேன் நான். இந்த இடத்துல மட்டும் ஓகே, சோ 1 கொடுக்குறேன். இந்த இடத்துல 1. இப்ப இந்த போர்ஷன்ல இப்ப பாத்தீங்கல்ல, இந்த போர்ஷன்ல எது நெட்வொர்க் பிட், எது சப்நெட் பிட், எது ஹோஸ்ட் பிட் உங்களால பண்ண முடியுறா? இது நெட்வொர்க் பிட், எது சப்நெட் பிட், ஹோஸ்ட் பிட். இந்த போர்ஷன்ல இந்த போர்ஷன் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். புரியுங்களா? பிளாக் கலர் இருக்குது நெட்வொர்க் பிட்ஸ். இந்த போர்ஷன் வந்து ஹோஸ்ட் பிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது ஹோஸ்ட் பிட்ஸ். இந்த ரெட் கலர் கொடுத்துருங்களே, இதான் உங்களோட சப்நெட் பிட்ஸ். சப்நெட் பிட்ஸ். அப்ப இது எப்படி எழுதலாம்? நீங்க எப்படி எழுதலாம்? இது என்ன வரும்? இங்க 192.0.0 ஸ்லாஷ் என்ன வரும்? /8 plus 2 வரும் சார். 10 8 plus 2. வெரி குட், சிம்பிள். புரியுங்களா? இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப உங்களுக்கு ஒரு சப்நெட்டிங்ல எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ், எது வந்து நெட்வொர்க் பிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த வேல்யூ கொடுக்குறேன். இதுல சொல்ல முடியுமா உங்களால? எல்லாரும் பாருங்க. இப்படி கொடுங்க. எப்படி இது எப்படி எல்லாம் நீங்க 224 தான் சார். 24.0.0 ஓகே ஈக்குவல் டு ஸ்லாஷ் 8 plus 1 11 சார். 11. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே கிளியர். சோ இப்ப அடுத்த ஸ்டெப் போறேன் நானு. ஓகே, ப்ராப்பரா கவனிங்க. இதுல எது நெட்வொர்க் பிட், எது சப்நெட் ஹோஸ்ட் பிட் கண்டுபிடிச்சீங்களா? ஓகே, அப்ப எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? ஓகே, இது வந்து கிளாஸ் ஏவா இருந்தா இந்த போர்ஷன் நெட்வொர்க் பிட்ஸ். ஓகே, இந்த போர்ஷன் கிளாஸ் ஏவா இருந்தா இந்த போர்ஷன் நெட்வொர்க் பிட்ஸ், இந்த போர்ஷன் ஹோஸ்ட் பிட்ஸ், இது ஃபுல்லா ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப இந்த போர்ஷன் வந்து சப்நெட் பிட்ஸ் நமக்கு தெரியும். இதே கிளாஸ் பி ஆ இருந்ததுன்னா எந்த போர்ஷன் நெட்வொர்க் பிட்ஸ் வரும் எனக்கு? ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன் நெட்வொர்க் பிட்ஸ் வந்துரும் எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஆப்டர்ஸ் வந்து நெட்வொர்க் பிட்ஸ் வந்துரும் கிளாஸ் பி ஆ இருந்தா. புரியுங்களா? அப்ப கிளாஸ் பி னா எப்படி எல்லாம் கேக்குறேன்னா, கிளாஸ் பி இதே கிளாஸ் பி ல வந்ததுன்னா இந்த வேல்யூ கொடுக்குறான்ல, இந்த வேல்யூ எல்லாமே வந்து நெட்வொர்க்ல வந்துரும் உங்களுக்கு. நெட்வொர்க். ஓகே, சோ இந்த இடத்துல 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இதுல ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு? 255.128.0 புரியுங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? என்ன வரும் சார்? 16 plus 1 17 வருமா சார்? 17. ஓகே, வெரி குட். இதுல எது நெட்வொர்க் பிட்ஸ், எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ்? சார் Black கலர் தான் நெட்வொர்க் பிட் சார். இது ரெட் கலர் மாத்திவா? ரெட் கலர் மட்டும் சப்நெட் பிட் சார். ரிமைனிங் வாஸ் ஹோஸ்ட் பிட். கிளியரா? ஹோஸ்ட். சோ அப்ப அவங்க கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க? அது கிளாஸ் ஏவா, கிளாஸ் பி, கிளாஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு போவே முடியும். இதுதான் நெட்வொர்க் பிட்ஸ், இதுதான் சப்நெட் பிட்ஸ், இது ஹோஸ்ட் பிட்ஸ் பண்ண முடியும். புரியுங்களா? சோ இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்ப ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துறேன்னு வச்சுக்கோ. இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, வேற எதுவுமே கொடுக்கல நான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லல. நானு இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த போர்ஷன்ல எது நெட்வொர்க் பிட்ஸ், எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? எஸ் சார். ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஓகே, சோ இதுல எது உங்களுக்கு நெட்வொர்க் பிட்ஸ், எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ்?
ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் ஒன் எல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் பிட் சார். ஒரு நிமிஷம் பா, நான் வந்து வேற கலர் எடுத்துறேன். என்ன கலர்? சரி, எல்லாமே பிளாக்ல எடுக்கிறேன். வேற கலர் எடுத்து இப்படி கொடுத்துருக்கேன்பா. இதுல எது நெட்வொர்க் பிட்ஸ், எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ்? சார் நெட்வொர்க் பிட்ஸ்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி சார். அது வரைக்கும் நெட்வொர்க் பிட் சார். புரியல சார். ஃபர்ஸ்ட் இந்த டாட் இருக்குல்ல சார், இப்போ 8-1 இருக்குல்ல, அது ஒரு நெட்வொர்க். இது இன்னொரு 8-1 நெட்வொர்க், இன்னொரு டாட் 8. இது கிளாஸ் சி வரைக்கும் நெட்வொர்க் பிட் சார். இல்லடா தம்பி, இதுல இருந்து எது நெட்வொர்க் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ்? இந்த அட்ரஸ்ல எது நெட்வொர்க் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ், எது சப்நெட் பிட்ஸ்னு கேக்குறேன் சார். சப்நெட் பிட்ஸ்க்கு வந்து இங்க வந்து 4-1 இருக்கு சார், சப்நெட் பிட்ஸ். இந்த 4 வந்து சப்நெட் பிட்ஸ்ன்றீங்களா? பரிஸ்கல மாத்திவா. ஓகே ஓகே. இது வந்து 0 அந்த ஹோஸ்ட் பிட் சார். 0 வந்து ப்ளூ கலர்ல மாத்திவா. ஓகே ஓகே. வேற மிச்சம் இங்க எல்லாம் 1 இருக்குது, நெட்வொர்க் பிட் சார். நெட்வொர்க் பிட்ஸா? ஓகே. இது கரெக்ட்டா? ஓகே, 1 செகண்ட். மத்தவங்க கேட்போமா? ஓகே, மத்தவங்க சொல்லுங்கப்பா. இது கரெக்ட்டா? இது வேல்யூ இது ஹரிஷ்? எஸ் சார். சித்திகே? எஸ் சார். சார் ஹரிஷ் கரெக்ட்டா? எஸ் சார், கரெக்ட் சார். ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு அட்ரஸ் வச்சுட்டு இந்த வெறியும் இந்த அட்ரஸ் வச்சுட்டு we cannot find whether it's a network bits or subnet bits or host bits கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன சொன்னேன், அவங்க கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே, அவங்க கிளாஸ் ஏவா, கிளாஸ் பியா, கிளாஸ் சி அவங்க மென்ஷன் பண்ணணும். அப்பதான் நம்மளால கண்டே பிடிக்க முடியும். அது வந்து இதுதான் நெட்வொர்க் பிட்ஸ், இதுதான் சப்நெட் பிட்ஸ், ஹோஸ்ட் பிட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எப்படி சார் கண்டுபிடிக்க கொடுத்திருப்பாங்க? டைரக்டா வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பியா கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுக்க, அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியணும் 1 to 126ல ஸ்டார்ட் ஆகிற ஐபி அட்ரஸ் வந்து கிளாஸ் ஏ, 128ல இருந்து 191ல ஸ்டார்ட் ஆகிற அட்ரஸ் வந்து கிளாஸ் பி, 192ல இருந்து 223 ஸ்டார்ட் ஆகிற அட்ரஸ் வந்து கிளாஸ் சி. அது தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்திருந்தாதான் உங்களை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு 10.0.10 அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப இது என்ன? இது கரெக்டா? இது கரெக்ட் கிடையாது. ஓகே, புரியுங்களா? அது அப்ப நம்ம அட்ரஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப 172 கொடுக்குறீங்க, 170.16. ஓகே, 0.10 கொடுக்குறேன். ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இங்க வந்து 192.168.10.1 கொடுக்குறேன். சோ இப்ப நீங்க சொல்லுங்களா பாலாம், அப்ப இது கரெக்டானு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப based on this address only we can able to find out which is the network address, network bits, which is the host bits, which is subnet bits கண்டுபிடிக்க முடியும். அப்ப if it is class A வருதுனா, class A வருந்தா இதான் network bits. அப்ப subnet bits என்ன சார்? அப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு ப்ராப்பரா புரிஞ்சுங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உங்களுக்கு subnet bits தான் வரும். உங்களுக்கு ரிமைனிங் பிட்ஸ் ஹோஸ்ட் பிட்ஸ். இதே கிளாஸ் பி இருந்தா இந்த ரெண்டு போர்ஷன் இருக்குது ரைட்டா, இந்த ரெண்டு போர்ஷன் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பிட்ஸ். நெட்வொர்க் பிட்ஸ். அப்ப எந்த போர்ஷன் ஹோஸ்ட் சப்நெட் பிட்ஸ்? எனக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா டிஃபால்ட் சம்மஸ் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. டிஃபால்ட் என்ன வரும்? 255 வரும் ரைட்டா. இதான் இதுல அதுல டிஃபால்ட் என்ன வரும்? 255 வரும் ரைட்டா. அதான் நெட்வொர்க் போர்ஷன். ரிமைனிங் எல்லாமே என்னது? சப்நெட் பிட்ஸ். இது சப்நெட் பிட்ஸ், இது ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப இந்த போர்ஷன் உங்களால சொல்ல முடியுமா? உங்களால ஆகாஷே இந்த போர்ஷன் சொல்ல முடியுமா சார்? அது கிளாஸ் கொடுத்தா சார் சொல்ல முடியும். இதோ கொடுத்துருந்தேன். சார் அதுதானே எழுதிருக்கேன் நான். இதோ கொடுத்துருந்த கிளாஸ் என்னன்னு. ஓகே சார். அப்ப கிளாஸ் தானே வச்சு எழுதுறேன் நம்ம. இப்ப இது கிளாஸ் வச்சு தான் எழுதிருக்கேன் நான். இந்த கிளாஸ் வந்து கிளாஸ் ஏ, இது கிளாஸ் பி, இது கிளாஸ் சி. அதை நான் வச்சு தான் எழுதிருக்கேன். அப்ப கிளாஸ் ஏ, இது வந்து கிளாஸ் ஏ. நான் அட்ரஸ் கொடுத்துட்டேன். நானு டைரக்டா கிளாஸ் ஏன்னு கொடுக்க மாட்டேன் சொன்னேன். அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சார். சொல்லலாம் சார். இது கிளாஸ் ஏ ரைட்டா. இது கிளாஸ் சி சார். அப்ப இது வரைக்கும் நெட்வொர்க் போர்ஷன் சார் இங்க ஒன்னு வரைக்கும் லாஸ்ட் சார். அப்ப இது வரைக்கும் வந்து நெட்வொர்க் போர்ஷன் ரைட்டா. எஸ் சார். இது வரைக்கும் என்னது? அது வந்து சப்நெட் சார். சப்நெட் போர்ஷன். இது வரைக்கும் இது வந்து ஹோஸ்ட் போர்ஷன் சார். வெரி குட். அவ்வளவுதான் பா. சோ புரிஞ்சுதா? கிளியரா இது வரைக்கும்?
சித்திகே புரியுதா ஹரிஷே? எஸ் சார் எஸ் சார். அப்ப நம்ம கிளாஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, வெரி குட். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகே, என்ன ஃபார்முலா சார்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா என்னப்பா? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா. ஓகே, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஃபார்முலா எழுதிக்கோ நம்ம ஃபர்ஸ்ட். நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஃபார்முலா. நெட்வொர்க்ன்ற சப் நெட்வொர்க். ஓகே, அது 2 power n கொடுக்கலாம், நான் 2 power s கொடுப்போம் நம்ம. ஓகே, சப்நெட் பிட்ஸ், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு 2 power s வச்சுக்கோங்க. நார்மலா 2 power n வைக்கலாம், 2 power s வச்சுக்கோங்க. ஓகே, நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் 2 power n கொடுக்கலாம் நம்ம. ஓகே, ஆக்சுவலி என்னன்றது நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுங்களா? நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் அதான் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. 2 power n ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க். ஓகே, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சப் நெட்வொர்க் பிட்ஸ். ஓகே, number of subnet bits, number of this equal to n represents equal to number of subnetwork bits. Okay, so அதுக்கப்புறம் ஃபார்முலா பாருங்க. 2 power n இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 power n னா நெக்ஸ்ட் number of usable subnet, number of usable subnetwork, number of usable நெட்வொர்க். நம்பர் ஆஃப் யூசபிள் நெட்வொர்க் வந்து 2 power n minus 2. ஓகே, அதுக்கப்புறம் -2. ஓகே, -2 பண்றீங்க. கண்டுபிடிச்சு 2 power n கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் -2 பண்றீங்க. ஓகே, இதே தான் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா. ஓகே, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2 power h, 2 power h. அப்ப h நம்பர் என்னது வரும் எனக்கு? h represents what? Number of host bits. ஓகே, சப்நெட் கிடையாது, ஹோஸ்ட் பிட்ஸ். ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூசபிள் ஹோஸ்ட் பிட்ஸ் இது வந்துரும். h வந்துரும். நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ். ஓகே, சோ கிளியர்? இது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் புக் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? சோ நோட் புக்ல நோட் பண்ணீங்க. அப்படி கவனிக்கிறது கிடையாது, நோட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க தான் ப்ராப்ளம் பண்ண போறீங்க. கையில நோட் புக் வச்சீங்க. சோ ஒரு ப்ராப்ளமா பண்ண போறீங்க. கிளியர்? இது ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே, சோ ஒரு ப்ராப்ளம் எடுக்கலாமா? ஓகே, இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, யார் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, சோ இது மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இது இந்த அட்டாச்மெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. சோ ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு நினைக்கிறேன். ரைட்டா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாருங்க, செக் பண்ணி பாத்துங்க. எல்லாமே அனுப்பிட்டேன்னா ஃபுல்லா அனுப்பி வச்சு. ரைட்டா? அனுப்பிட்டேன். ரைட்டா? ஓகே, இப்படி வருது. ஒரு நிமிஷம்.
ஓகே, இதான் ப்ராப்ளம். ஸோ எல்லா ப்ராப்ளம் இதுல ஷீட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நீங்க தான் பண்ண போறீங்க. புரியுங்களா? நான் கொடுத்துருக்க ஒர்க் குரூப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நீங்க தான் பண்ண போறீங்க. ஸோ அப்ப ப்ராப்பரா கவனிங்க. ஒன் பை ஒன்னா கவனிங்க. ஓகே, நான் ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த ப்ராப்ளம் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ கிளியரா பண்ணலாமா? ஹலோ சார் ரைட் சார். ஓகே. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் நீடட் சப்நெட் இஸ் ஈக்குவல் டு 14. நம்பர் ஆஃப் நீடட் யூசபிள் ஹோஸ்ட் ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நம்பர் ஆஃப் நீடட் யூசபிள் ஹோஸ்ட் 14 கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு முக்கியமானது. ஓகே, ஸோ என்ன கிளாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஓகே, இப்போ நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாமா? அப்படியே கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஒன் பை ஒன் ஆன்சர் சொல்லுங்க. விச் கிளாஸ் இட் பிலாங்ஸ் டு? என்ன கிளாஸ்ல தம்பி? என்ன அமைதியா இருக்கீங்க? கிளாஸ் சி சார். கிளாஸ் சி. ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க தான் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டேன் நான். கிளாஸ் சி. ஓகே, சத்திகே அமைதியா இருக்கிறது இல்ல கிளாஸ். ஓகே, பேசணும் வாய் திறந்து. ஓகே, கிளாஸ் சி அட்ரஸ். சப் மாஸ்க் என்ன சித்திகே? நான் ஒன்னும் சார் கரெக்ட் சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நான் சித்திகே, ஆகாஷே கூட்டு குடிச்சு கேட்கவா? 255 சப் மாஸ்க் என்னது? 255 255 255 0 சார். ஓகே, புரியுங்களா? அதை கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம டிஃபால்ட் சம்மர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சோ கிளியர், எல்லாருக்கும் கிளியர் ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். கஸ்டம் சம்மர்ஸ் கேக்குறாங்க. கஸ்டம் சம்மர்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்கன்னு கேட்டா கிடையாது. எதுவுமே கொடுக்கல. அந்த /16/24 எதுவுமே கொடுக்கல. பட் என்ன இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹோஸ்ட் சப்நெட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூசபிள் ஹோஸ்ட், நம்பர் ஆஃப் யூசபிள் சப்நெட் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நீங்க ஏதாச்சும் ஒன்னை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். நீங்க ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு. எனக்கு ஒண்ணு கொடுத்துருந்தாலே ஓகே. அவங்க ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் நீடட் சப்நெட் ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேலையை எடுக்கிறேன். புரியுதா? நம்பர் ஆஃப் நீடட் யூசபிள் ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் நீடட் யூசபிள் ஹோஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ 14 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 14 மட்டும் எடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். நம்பர் ஆஃப் நீடட் ஹோஸ்டோட ஃபார்முலா என்னது? 2 பவர் ப்ராப்பர் 2 பவர் h நீடட் யூசபிள். நீடட்னா அந்த 2 பவர் h minus 2 is equal to 14. அதான் மீனிங். எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? 2 பவர் h minus 2 is equal நம்பர் ஆஃப் நீடட் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் யூசபிள் நீடட் ஹோஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பவர் h minus 2 is equal to 14. இப்போ h ஓட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? 14 தான் வரும். ஹோஸ்ட் h ஓட வேல்யூ, அது வேல்யூ டோட்டல் வேல்யூ தான் 14. 2 பவர் h minus 2 is equal to 14. h ஓட ஹோஸ்ட் பிட்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. ஹோஸ்ட் பிட்ஸ் அது h இந்த நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ். h ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஹோஸ்ட் வேல்யூ அப்ப கண்டுபிடிக்கிறது. அப்ப h ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்தீங்கன்னா 14 வரும்னு பார்க்கணும். நம்ம கரெக்ட்டா நாங்க ஹரிஷே? எஸ் சார். நான் வர்க் பண்ற இடம் தம்பி கவனிடாங்க. h ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்தீங்கன்னா 14 வரும்னு பார்க்கணும். ரைட்டா? அப்ப h ஓட எவ்வளவு கொடுத்தா 14 வரும் உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, h ஓட வேல்யூ 0 கொடுக்குறேன்பா. அப்ப என்ன வரும் எனக்கு? h ஓட 0 கொடுத்தா 1 minus 2 வருமா? அதானே வரும் எனக்கு. இப்போ h ஓட வேல்யூ 0 கொடுத்தனா ஓகே 2 பவர் 0 minus 2 கொடுக்குறேன். ரைட்டா? ஓகே, இது கரெக்ட்டா வருமா? 2 பவர் 0 minus 2 என்ன வருது எனக்கு? 2 பவர் 0 வந்து 1 minus 2. அப்ப -1 தானே வருது. இது கிடையாது. ரைட்டா? -1 வருது. அப்ப இது கிடையாது. அப்ப 2 நெக்ஸ்ட் வேல்யூ பார்க்கறேன். 2 பவர் 1 கொடுக்குறேன். ஓகே, 2 பவர் 1 கொடுத்துட்டு 2 பவர் 1 h க்கு பதில் 1 கொடுத்து பார்க்கறேன். என்ன வருது எனக்கு? 2 பவர் 1 கொடுத்தீங்கன்னா வரும் 2 வருமா? 2 minus 2. அப்ப 0 தான் வருது. அப்ப இது கிடையாது. 2 பவர் 2 கொடுக்குறேன். அப்ப என்ன வரும் எனக்கு? 2 பவர் 2 4 minus 2 என்ன வருது எனக்கு? 4 minus 2 என்ன வருது? 4 minus 2 4 minus 2 2 தான் வருது. கரெக்ட்? இப்ப 2 பவர் 3 கொடுக்குறேன். என்ன வரும்? 6 6 minus 2 வருமா? 6 minus 2 என்ன வருது? 6 minus 2 வந்தா 6 minus 2 வந்து 4 தான் வருது. 2 பவர் 4 கொடுத்தா புரியல. சித்திக்கு என்ன வரும்? 8 சார். ஓகே, 2 பவர் 4 8. 8 minus 2 6 தான வருது எனக்கு. அப்ப 2 பவர் 5 கொடுக்கலாமா? 10 சார். 10 பவர் அப்ப 8. 2 பவர் 10. 2 பவர் 5 எப்படி 10 வரும்? 5 2 சார். 5 2 அப்படி மல்டிப்ளை இல்ல. 2 பவர் தானே. 2 into 2 into 2 into 2 into தான வரும்.
ஓகே, அதுக்கு முன்னாடி சொன்னதே தப்பு ரைட்டா? அப்ப 2 பவர் 4 என்ன ஆகுது? 2 பவர் 4 வந்து என்ன வரும்? 2 பவர் 3 8, 2 பவர் 3 8 இது கரெக்ட். 2 பவர் 4 வந்து 16 வருமா Yes, ரைட்டா? sir. 2 பவர் 4 16 ரைட்டா? Yes, sir. ஓகே, அப்ப 2 பவர் 4 16, 16 minus 2 என்ன வருது பார்க்கணும் ரைட்டா? அப்ப 16 minus 2 அப்ப 14 வருதா? Yes, sir. அப்ப Yes, sir. ஹெச்ஓடி வேல்யூ என்னது? 40. அதான் மீனிங். அப்படிதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, இப்ப ஹெச்ஓடி வேல்யூ 14. சரி, ஹெச்ஓடி வேல்யூ வந்து 4. ஹெச்ஓடி வேல்யூ 4 சார். 4. சரி, இது ஓகேவா? புரியுதுங்களா? Sir. இதுல டவுட் இருந்தா யாராச்சும்? ஹரிஷே சார் புரியுது சார். கிளியரா? கிளியர் சார். சித்திக்கு ஓகேவா உனக்கு? Yes, sir. ஆகாஷ் இது ஓகேவா? கிளியரா? கிளியர் தான் சார். ஹெச்ஓடி எப்படி கண்டுபிடி புரிஞ்சுதா? அப்ப அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ புரியுது சார். போடணும். நம்ம அவங்க கொடுத்திருக்கிற நம்பர் ஆஃப் நீடட் ஹோஸ்ட், நம்பர் ஆஃப் நீடட் ஹோஸ்ட், ஆக்சுவலா ஹோஸ்ட் வச்சு பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். உங்க சப்நெட் வச்சு பண்ணாலும் ஈஸியா தான், அது உங்களோட விருப்பம். ஓகே, அது எதுனா வச்சு பண்ணலாம், ரெண்டுமே வச்சு பண்ணலாம். நம்ம ஹோஸ்ட் வச்சு பண்ணி பாருங்க. ஹோஸ்ட்ன்றது லாஸ் ஆட் பண்றது. ஹோஸ்ட்ன்றது என்ன மீனிங் கேட்டா நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நம்ம கரெக்டாங்க, இது ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நம்ம கரெக்ட். ஹோஸ்ட் பிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ரைட்டா? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ண போறீங்க. எங்க ஆட் பண்ண போறீங்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ்? Okay, zeros we need to add at the last ல ஆட் பண்ண போறீங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க. அப்ப 4 ஜீரோஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கும், மீதி இருக்கிற எல்லாமே ஒன்ஸ் இருக்கும். ஓகே, மீதி இருக்கிற எல்லாமே ஒன்ஸ். லாஸ்ட் வந்து 4 பிட்ஸ் வந்து 0, 4 பிட்ஸ் வந்து 0 இருக்கும். அவ்வளவுதான் மீனிங். மீதி எல்லாமே ஒன்ஸா தான் இருக்கும். ஏன்னா because we are going to add zeros ரைட்டா? அப்ப எப்படி எழுதலாம்னு கேட்டா, இது எப்படி எழுதலாம்னு கேட்டா, ஓகே, இந்த வேல்யூ எப்படி வரும்? இந்த சப் மாஸ்க் டிஃபால்ட் கஸ்டம் சப் மாஸ்க் சொல்றாங்கல்ல, இது எப்படி வரும்னு கேட்டா, ஓகே, எல்லா வேல்யூமே ஒன்ஸ், லாஸ்ட் வேல்யூ மட்டும் ஜீரோஸ். ஓகே, அப்ப 1111 1111 1111 1111 நல்லா கவனிங்க, புரியல கேளு. 1111 1111 ஓகே 1111 லாஸ்ட் வேல்யூ ஜீரோஸ். லாஸ்ட் 4 வேல்யூஸ் மட்டும், லாஸ்ட் 4 வேல்யூஸ் மட்டும் ஜீரோ போட்டுருக்கேன் நானே. இது புரியுதா பாருங்க? இது புரியுதா உங்களுக்கு எப்படி போட்டுருக்குன்னு? என்ன டவுட் இருந்தா கேளுங்கப்பா, என்ன பண்ணிருக்கேன்னு. அவங்க இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, 14 நம்பர் ஆஃப் ஹவுஸ் 14 கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹவுஸ் 14 அப்படியே வச்சுட்டு, ஓகே, நம்பர் ஆஃப் ஹவுஸ் 14 வச்சுட்டு இந்த 14 எப்படி வந்து பாக்குறேன். அப்ப 2 per h minus 2 equal to 14 ரைட்டா? அப்ப h ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிக்கிறேன். h ஓட வேல்யூ 4. 4ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹோஸ்ட்ன்றது ஜீரோஸ், லாஸ்ட்ல இருந்து என்ன ஆட் பண்றீங்க? 0 ஆட் பண்றீங்க. 4 0 ஆட் பண்றீங்க. அப்ப 4 0 ஆட் பண்ணி ரிமைனிங் எல்லாமே 1 தான். அந்த 4 0 மட்டும் ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூயும் 1 தான். ஓகேவா? ஹலோ Yes, sir. Yes, sir. சார் ஓகே, இதுல எந்த போர்ஷன் நெட்வொர்க், எந்த போர்ஷன் ஹோஸ்ட், எது போர்ஷன் சப்நெட் பிட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? இது கிளாஸ் 3 சொல்லுங்களா? இது கிளாஸ் C. இப்ப கிளாஸ் C எந்த போர்ஷன் நெட்வொர்க், எது சப்நெட் பிட்ஸ், எது ஹோஸ்ட் பிட்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? சார் லாஸ்ட் 4 வந்து 0 வந்து ஹோஸ்ட் வெரி குட் சார். வெரி குட். 1 செகண்ட் நான் மார்க் பண்ணிக்கவா? ஓகே, லாஸ்ட் 4 வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் ரைட்டா? தட்ஸ் கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். ஓகே ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்து 4 1 வந்து இது சப்நெட் சார். சப்நெட்ஸ். வெரி குட், சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? வந்து கிளாஸ் C னு கொடுத்துறாங்க சார். கிளாஸ் கொடுத்தீங்க. அவ்வளவுதான் புரியுதுப்பா, அவ்வளவுதான். வெரி குட். நெக்ஸ்ட் பிட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து நெட்வொர்க் பிட்ஸ் சார். நெட்வொர்க் பிட்ஸ். ஓகே, சித்திக்கு புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஹரிஷே ஓகேவா? எஸ் சார் புரியுது சார். இப்போ நீங்க கண்டுபிடிக்க புரியுது முடியல சார். நம்பர் ஆஃப். இப்போ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்முலா என்னது? 2 பவர் ஃபார்முலா என்னது கொடுத்திருக்கனே? ஃபார்முலா 2 பவர் சாரி 2 பவர் ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்க. 2 பவர் n கொடுத்திருக்கேனா? இப்போ n நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளவு வருது? 2 பவர் n க்கு எவ்வளவு வருது எனக்கு? 2 பவர் 4 வருமா? நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ் 2 பவர் n ன்றது நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா?
2 power n தான் ஃபார்முலா. ஓகே, அப்ப 2 power 4. 2 power 4 நம்பர் ஆஃப் பிட்ஸ், ரைட்டா? இந்த பிட்ஸ் தான், இந்த பிட் தான் 2 power 4 நம்பர் ஆஃப் சப்மிட் பிட்ஸ். 4 பிட்ஸ் என்னது, which is equal to 16. ஓகேவா? ஹலோ, என்னடா புரியலையா? ஓகே, சோ இது புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப நம் கேக்குதாப்பா ஆகாஷ்? Yes, sir. ஓகே, எஸ் சார். ஓகே, வெரி குட். சோ ஹரிஷே, இப்ப நீங்க கண்டுபிடிக்கலாம் பாப்பா. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் வந்து 2 power h சார். நல்ல சத்தமா சொல்ற தம்பி, உனக்கு கேக்குது, நீ உனக்கே பேசுதான்னு தெரியல, எனக்கு கேட்கல சத்தமா. சத்தமா பேசு. 2 power h சார். 2 per h தான், ரைட்டா? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2 per h தான், புரியுதா? நம்பர் ஆஃப் யூசபிள் ஹோஸ்ட்னால 2 per h minus 2. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2 per h. அப்ப எவ்வளவு வரும் எனக்கு? 2 power h னா ஹோஸ்ட் வந்து கடைசில அந்த 40 தான் சார் ஹோஸ்ட். அப்ப நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளவு? h ரெப்ரசன்ட் ஹோஸ்ட் பிட்ஸ், ரைட்டா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு வரும்? நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ் எவ்வளவு இருக்குது? சத்தமா சொல்டா. ஹோஸ்ட் பிட்ஸ் 4 சார். 4 இருக்கு சார். சோ 4 தான் கொடுத்திருக்காங்கல்ல, அதான் கொடுத்தாச்சு. தான் எல்லாமே கொடுத்துட்டோமே நம்ம. 4 பிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. 4 பிட்ஸ் தான் இருக்குது. இங்க 4 பிட்ஸ் தான் கொடுத்திருக்கோம். இங்க 4 பிட்ஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுதான் இங்க கொடுத்திருக்கீங்க. ஓகே, சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, சோ அத டெக்னிக்கல் சொல்லணும் நீங்க. 16. ஓகே, கிளியர். நம்பர் ஆஃப் யூசபிள் ஹோஸ்ட் சிட்டிகே எவ்வளவு வரும்? ஃபார்முலா என்ன இது ஃபர்ஸ்ட்? Is 2 per h minus 2. 2, வெரி குட் பா. 2 per h minus 2, வெரி குட். அப்ப எவ்வளவு வரும் எனக்கு? 15. 16 minus 2. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு நம்ம வேல்யூ. அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணிக்கிறது தான். 16 minus 2 வந்து ஓகே, 16 minus 2 வந்து 14. அதான் நம்பர் ஆஃப் யூசபிள் ஹோஸ்ட். சரி, நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrowed, எவ்வளவு பிட்ஸ் borrow பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. நம்ம ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்குது, ரைட்டா? இந்த ஹோஸ்ட் பிட்ஸ் தவிர மீதி எவ்வளவு பிட்ஸ் இருக்குது, ரைட்டா? எவ்வளவு பிட்ஸ் borrow பண்ணிக்கிறோம் நம்ம? டிஃபால்ட் ஹோஸ்ட் தவிர நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளவு borrow பண்ணிருக்கோமோ அதுதான் உங்களோட ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப எவ்வளவு வருது எனக்கு ஹோஸ்ட் பிட்ஸ்? எனக்கு எவ்வளவு வருது? எனக்கு 4 வருது எனக்கு. கிளியர்? இதுதான் வேல்யூ. ஓகே, சரி, அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்லுப்பா? இது நோட் பண்ணீங்களா? இது நோட் பண்ணீங்க. ஓகே சார், இந்த சோ ரெடினா சொல்லுங்க, அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். சார், நம்பர் ஆஃப் borrowed இருக்குல்ல சார். நம்பர் ஆஃப் borrowedன்றது டிஃபால்ட் சம்மஸ்க்குல. வெரி குட். டிஃபால்ட் சம்மஸ் விட்டுருங்க. டிஃபால்ட் சம்மஸ்க்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 பிட்ஸ் தான் டிஃபால்ட் சம்மஸ்க்கு. அந்த டிஃபால்ட் சம்மஸ்க்கு விட்டுட்டு ஓகே, ரிமைனிங் எவ்வளவு பிட்ஸ் borrow பண்ணிருக்கீங்க? ஓகே, அப்ப ஹோஸ்ட் போர்ஷன்ல இருந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrow பண்ணிருக்கீங்க? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்கு? அதான் வந்து borrowed பிட்ஸ். ஓகேவா? ஓகே சார். வேற டவுட்ஸ்? ஆகாஷே, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? நோ சார், இல்ல சார். சிட்டிகே No, sir. லைட்டா டவுட் இருக்குதா? இல்லையா? Okay, okay. ஓகே, கிளியர். அடுத்த ப்ராப்ளம் பண்ணலாமா நீங்க?
பண்ணலாம் ஓகே சோ இதை நோட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் பண்ணீங்க. அடுத்த ப்ராப்ளம் பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளம் யாருப்பா பண்றீங்க? சித்திக்கு பண்றீங்க வேற யாரும் பண்றீங்களா? அடுத்த ப்ராப்ளம் யார் ரெடியா இருக்கீங்க? சித்திக்கு ஓகே உனக்கு? ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ் எஸ். சோ அடுத்த ப்ராப்ளம் ஷேர் பண்ணுங்க. என்ன அடுத்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ரஸ் சொல்லுங்க போலாம். நம்பர் ஆஃப் நீடட். ஓகே ஒன் செகண்ட் இதை நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகே இங்க என்ன கொடுத்துருக்காங்க போ? நம்பர் ஆஃப் சப்நெட் 1000 சார். ஓகே சோ நல்லா கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் சப்நெட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1000 கொடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே வேற யூசபிள் ஹோஸ்ட் வந்து 16. 16 கொடுத்துருக்காங்களா? எஸ் சார். அட்ரஸ் வந்து 165. ம் 60. எங்கப்பா இங்கயா? ஹோஸ்ட் ஹோஸ்ட் 60. ஹோஸ்ட் 60யா? ஓகேப்பா. நெட்வொர்க் அட்ரஸ் 165 ம் 100.00. ரைட்டா? எஸ் சார். ஓகே சோ நீங்க கண்டுபிடிக்காம ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க இருந்து விச் கிளாஸ் போ? விச் கிளாஸ்ல இவ்வளவு நேரம் ஆகுது? பி சார். கரெக்டா பி தானே? எஸ் சார். ஓகே நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டிஃபால்ட் சம்மர்ஸ் என்ன போறோம்? பி நால 255 00. வெரி குட் போ. வெரி குட். நெக்ஸ்ட் கஸ்டம் சம்மர்ஸ் போ. அது நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா? எஸ் சார். எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் சப்நெட் எடுக்கலாம், எது ஒண்ணா எடுக்கலாம். ஓகே நம்பர் ஆஃப் சப்நெட் எடுத்துட்டீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எங்க ஆட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட் சம் மஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். டிஃபால்ட் சம் மஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான். ஓகே ஒன்ஸ் வந்து டிஃபால்ட் சம் மஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஆட் பண்ணணும். ஹோஸ்ட் வந்தா லாஸ்ட்ல இருந்து ஜீரோஸ் ஆட் பண்ணணும். அதான் மீனிங். சரி நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணுவோம் நம்ம. ஓகே அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எனக்கு சொல்லுங்க. ஓகே இல்ல நீங்க பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்க போறோம். நம்பர் ஆஃப் இதை எடுத்துக்க போறோம். புரியுங்களா? அவங்க கொடுத்துருக்க வேல்யூல இருந்து எடுத்துக்க போறோம். ஓகே சரிங்களா? இப்ப இதை கண்டுபிடிக்கலாமா நம்ம? சொல்லுங்க போகலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? மத்தெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க எப்படி பண்ண போறீங்க? ஃபார்முலா என்னது? சொல்லுங்க கரெக்ட் தான். வாங்க. 2 பவர் h வெரி minus 2. வெரி குட். ஓகே எல்லாரும் கிளியர் ரைட்டா? 2 பவர் h minus 2 is equal to 60 கண்டுபிடிங்க ரைட்டா? அப்ராக்ஸிமேட் 60. h எவ்வளவு வரும் கண்டுபிடிக்கணும். அதானே மீனிங். வெரி குட். h வந்து ஹோஸ்ட் பைட்ஸ். எவ்வளவு பிட்ஸ்? h வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்ஸ். ஆமா ரைட். அதோட ஃபார்முலா வந்து 2 பவர் h. அப்ப ஆமா 2 பவர் h minus 2 ரைட்டா? கரெக்ட் தானே? எஸ் எஸ். இப்ப ஆக்சுவலா இந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும் அவசியம் கிடையாது. புரியுங்களா? ஓகே அதுக்கு நியரா இருக்கணும். லெஸ் தானா இருக்க கூடாது, மோர் தானா இருக்கும். புரியுங்களா? அப்ப எனக்கு வந்து எனக்கு ரெக்யர்மெண்ட் வந்து என்னோட நெட்வொர்க்ல வந்து நான் 60 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண போறேன். ஓகே அப்ப 60 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண போறேன்னா எனக்கு 64 அட்ரஸ் கொடுத்தாலே எனக்கு ஓகே தான். ஆனா அது கீழே கொடுக்க கூடாது. புரியுங்களா? எக்ஸாக்டா இருக்கணும் அவசியம் கிடையாதுன்ற நான். அது ஈக்குவல் அதுக்கு மேல வரணும். எனக்கு அட்ரஸ் நம்பரா கொடுக்க வேண்டிய அட்ரஸ் வந்து மேல இருக்கும். புரியுங்களா? அப்ப எவ்வளவு போட்டா நல்லா இருக்கும்? கரெக்டா இருக்கும். எனக்கு 2 பவர் என்ன போட்டா எனக்கு 64 வரும்? 60 சம்திங் வரும். 60 பிளஸ் வரும்.
2 power 6 போர்ல கண்டாது. வெரி குட் பா, சூப்பர். ஓகே, எல்லாரும் புரியுதாப்பா? வெரி குட் சித்திக்கு. 2 power 6 minus 2 ரைட்டா? அப்ப 60 எவ்வளவு வருது எனக்கு? 6 minus 2 எவ்வளவு வருது எனக்கு? 64. சாரி 64 minus 2 வருது. ஓகே, சோ ஐ கேன் 62 ஹோஸ்ட் வருது எனக்கு. அந்த 60 ஹோஸ்ட் வரதுனால 62 ஹோஸ்ட் வரதுனால ஐ கேன் ஏபிள் டு கனெக்ட் 60 ஹோஸ்ட். ஓகே, எனக்கு மேக்ஸிமம் 62 வருது இல்ல. அப்ப 60 ஹோஸ்ட் என்னால கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும் எனக்கு? 62. ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 62. இல்ல ஹெச்சோட வேல்யூ. ஓகே. ஹெச்சோட வேல்யூ 6. அப்ப 6 இது 6ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஹோஸ்ட் பிட்ஸ் ரைட்டா? ஓகே. It's nothing but zeros, sir. Number of zeros, sir. சொல்லிருப்பேன். Yes sir. Number of zeros. Okay, which has been added at the end of the which has to be added at the end. அவ்வளவுதான் சிம்பிள். which has to be added at the end. or 0 வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க. அப்ப கஸ்டம் சம்மஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? நீங்க எப்படி அதெல்லாம் நீங்க எவ்வளவு நம்பர் ஒன்ஸ் வரும் அது சொல்லுங்க. பைனரியில சொல்லுங்க. 60 கடைசி 60 வரும் சார். அப்ப எவ்வளவு எழுதுவீங்க? கரெக்ட், வெரி குட் பா. மத்த எல்லாம் ஒன்ஸ் போடலாமா? எல்லாம் ஒன்ஸ் போட்டு எஸ் எஸ். அவ்வளவுதான். ஓகே, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ 1 1 ரிமைனிங் வேல்யூ zeros. கரெக்ட்டா? சித்திகே இது கரெக்ட்டா? எஸ் சார் சார். ஓகே, கரெக்ட். அப்ப இத வந்து டெசிமல்ல கன்வர்ட் பண்ணுங்க பாலம். இது பைனரில தான் டெசிமல்ல கன்வர்ட் பண்ணுங்க பா அப்படியே. 255 255 255 192. அவ்வளவுதான். ஓகே, எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஹரிஷ் இது வரைக்கும் புரியுதா? எஸ் சார், புரியுது. ஆகாஷே சார் புரியுது சார். ஓகே, நம்பர் ஆஃப் சப்நெட் சொல்லுப்பா ஹரிஷ். சரி, சித்திக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்பர் ஆஃப் சப்நெட் ஃபார்முலா என்னது? 2 power n minus 2. இல்ல, நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் ஃபார்முலா So 2 per n தான். நம்பர் ஆஃப் யூசபிள் சப்நெட் 2 per n minus 2 வரும். புரியுதா? 2 per n. அப்ப இது ஈக்குவல் டு எவ்வளவு வரும் எனக்கு? டூ கரெக்டா சார்? 2 6 தானே சார்? 6 தானே? அது என்னடா தம்பி ஒன்னும் புரியல உனக்கு? நம்பர் ஆஃப் சப்நெட் பிட்ஸ்ரா. நான் சப்நெட் பிட்ஸ்னா அந்த ஒன்ஸ் தான வரும். சப்நெட் பிட்ஸ்ல ஒன்ஸ்ரா, இது ஹோஸ்ட்னா ஜீரோஸ்ரா தம்பி. சப்நெட்ஸ்னா ஒன்ஸ், ஹோஸ்ட்னா ஜீரோஸ். ஓகேவா? அதான் படிச்சிருக்கோம் நம்ம. இங்க என்ன வரும்? எண்ணுக்கு என்ன வரும்? ஆகாஷே சார் 2 வரும் சார். ஹரிஷே சார் 2 power 4 வரும் சார். ஓகே, என்ன கிளாஸ் இது? சார் கிளாஸ் பி நான் வந்து ஒரே சார் அப்ப 1 2 6 8 10 வரும் சார். தெரியுது இல்ல, அப்புறம் தப்பா சொல்றீங்க ஹரிஷே? சார் நான் கிளாஸ் வேற நீங்க கிளாஸ் பார்க்க முடியல சார். அப்ப நீங்க தான பார்க்கணும். ஹரிஷ் என்ன தூங்குறியா? எஸ் சார். இல்ல சார், அப்புறம் என்னடா நீ தானே பார்க்கணும். என்ன கிளாஸ் என்ன இது கண்டிப்பா அப்படிதான் சொல்ல முடியும். டக்கு சொல்ல முடியுமா? கரெக்டா ஆன்சர் பண்ண ரைட்டா? இந்த பார்த்து என்ன கிளாஸ், என்ன சப்நெட் மாஸ்க் வரும், என்ன ஹோஸ்ட் பிட்ஸ் வரும், எது சப்நெட் பிட்ஸ் வரும்னு சொல்லணும். சித்தி புரியுதா உனக்கு? சார் எப்படி புரியுது சொல்லுங்க பாருங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க? இது கிளாஸ் பி அட்ரஸ். ஓகே, ஏன் கிளாஸ் பின்னு கேட்டா இங்க 165 கொடுத்திருக்காங்க, 165 கொடுத்திருக்காங்க. அப்ப கிளாஸ் பி அட்ரஸ், கிளாஸ் பி ட டிஃபால்ட் சப்மாஸ்க் கொடுத்திருக்காங்க. அப்ப இது டிஃபால்ட் சப்மாஸ்க்னா இதுல இருந்து இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன்ல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நெட்வொர்க் பிட்ஸ் வந்துரும். ஓகே, அப்ப சப்நெட் பிட்ஸ் யார்? எனக்கு தெரியும். சப்நெட் பிட்ஸ் உங்களுக்கு தெரியுமே. இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் சப்நெட் பிட்ஸ்.
அப்ப ஹோஸ்ட் பிட்ஸ் யார் எனக்கு லாஸ்ட் 6 அதான் உங்களோட ஹோஸ்ட் பிட்ஸ். அப்ப இப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இப்ப என்ன வரும் எனக்கு 2 பவர் என்ன வரும் எனக்கு இந்த இடத்துல 2 பவர். ஓகே, இங்க ஒரு 8 பிட்ஸ் பிளஸ் 2 பிட்ஸ், அப்ப 2 பவர் 10. ஓகே சார். அப்ப 2 பவர் 10. இப்ப 2 பவர் 10 எவ்வளவு வரும் எனக்கு உங்களுக்கு தெரியும் ரைட்டா? 2 பவர் 10 கொடுத்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்கல்ல? 2 பவர் 10 எவ்வளவு வரும்? 024 sir. புரியல? 1024. ஓகே, வெரி குட் பா, வெரி குட். ஓகே, ஈக்குவல் டு 1024. ஓகேவா? வெரி குட் பா. ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் நீங்களே கண்டுபிடிக்கலாமா? நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கொடுத்துறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் யூசபிள் அட்ரஸ் கேட்டா அப்ப மீனிங் என்ன கேட்டா யூசபிள் அட்ரஸ் சொன்னாலும் யூசபிள் ஹோஸ்ட் அட்ரஸ் சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே, சரி, நீ சொல் ஃபார்முலா என்னது? இது கண்டினியூ பண்ணுப்பா. 2 per h sir. 2 per h, very good pa. Okay, equal to என்ன சித்திக்கு 2 per என்ன வரும்? மறுபடியும் சொல்றேன் நானு. h represent number of host bits. h represent number of host bits. h is equal to host bits. host bits. Okay, host bits. host bits is equal to 0. எப்படி வேற என்ன சொல்றது? எப்படி சொல்லிட்டு தருது? ஓகே, host bits 0. சித்திக்கு h is equal to host, h is equal to host bits, host bits equal to 0. subnet bits என்றது ஓகே இங்க கொடுத்திருக்கேன்ல. ஓகே, subnet bits n represents subnet bits. ஓகே, subnet bits. ஓகே, subnet bits. ஓகே, subnet bits which is equal to 1. Host 6. அப்ப once இது once எல்லாமே இங்க வந்துரும். ஓகே சார். ஓகே சார். ஏன் கவனிக்க மாட்டீங்களா கிளாஸ்? சரி ஸ்ட்ரைக். ஏன் 6 ஆகும். 6 வரும், அவ்வளவுதான். புரியல கேளுங்க. ஓகே, 6 வரும். ஏன்னா எல்லா ப்ராப்ளம் நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகே, இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் தான் பண்ண போறேன் பாட்டு. அடுத்த பாட்டு ஒண்ணு இருக்குது. ஓகே, இன்னைக்கு முடிச்சாதான் நாளைக்கு பண்ண முடியும். ஓகே, 64 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? யூசபிள் ஹோஸ்ட் ஃபார்முலா என்னது சித்திக்கு? 2 power h minus 2 sir. சூப்பர், வெரி குட். இப்போ என்ன வரும்? 2 power 6. 6 minus 2, 64 minus 2. ஓகே, அப்ப என்ன வரும்? 62 வருமா? Yes sir. ஓகே, நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrowed எவ்வளவு? இப்போ சொல்லுங்க கரெக்டா பண்ணுங்க. நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrowed எவ்வளவு பிட்ஸ் borrow பண்ணிருக்கீங்க? 2. நான் தப்பதான் சொல்றேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட சப்நெட் பிட்ஸ். டிஃபால்ட் சப்நெட் பிட்ஸ் இது வரைக்கும் டிஃபால்ட் சம்மஸ் இருக்குது. டிஃபால்ட் சம் பிட்ஸ் கிளாஸ்ல கவனிங்க ப்ராப்பரா. டிஃபால்ட் சம் மாஸ்க்கு இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன் தான் டிஃபால்ட். ரைட்டா? அதான் சொல்லிருக்கேன் நானு. டிஃபால்ட் சம் மாஸ்க்கு 255. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் டிஃபால்ட். ஓகே, அந்த டிஃபால்ட் விட்டு அந்த நெட்வொர்க் போர்ஷன் விட்டுட்டு, அதான் நெட்வொர்க் போர்ஷன், அந்த நெட்வொர்க் போர்ஷன் விட்டு மீதி இருக்க ரிமைனிங் ஒன்ஸ் தான் ஹோஸ்ட் பிட்ஸ். அந்த ஹோஸ்ட் சப்நெட் பிட்ஸ். அந்த சப்நெட் பிட்ஸ் தான் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு இருக்குது எனக்கு? இங்க ஒரு 8 ஒன்ஸ் இருக்குதா? இங்க ஒரு 8 ஒன்ஸ், இங்க ஒரு 8 ஒன்ஸ், இங்க ஒரு 2 ஒன்ஸ் இருக்குது. ரைட்டா? அது இஸ் ஈக்குவல் டு 10 பிட்ஸ் borrow பண்ணிருக்கீங்க. என்ன சித்திக்கு? ஓகே சார். சோ நோட் பண்ணீங்க. இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணீங்க குயிக்கா. நரேஷ் ஓகே உனக்கு? அமைதியா இருக்கிற? சார் புரியுது சார். புரியுதா? புரியுது சார். ஆகாஷ் புரியுது நினைக்கிறேன். ரைட் ஆகாஷ்?
எஸ் சார், புரியுது சார். புரியுற மாதிரி தெரியுது. ஓகே. சரி, இது தரவானதான் அடுத்த டாபிக் போவோம் நானு. புரியுதா? இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சப்மிட்டிங். ஓகே, இது எல்லா ப்ராப்ளமும் பண்ணி முடிச்சு ஸ்ட்ராங் ஆனதால செகண்ட் பார்ட் போவேன். ஓகே, இல்ல சார் இதுலயே எனக்கு தெரியலனா செகண்ட் பார்ட் புரியாது, சுத்தமா புரியாது. ஓகே, சோ இது ஃபுல்லா தரவு பண்ணி சப்மிட்டிங் கிளியரா இருந்தா மட்டும் தான் நான் அடுத்த பார்ட் போவேன். ஓகே, சோ அதுக்கு மாதிரி பண்ணிக்கங்க. சோ நான் அந்த நோட்ஸ் கொடுத்திருக்கேன் ரைட்டா, அதை நம்ம பண்றேன் சார், பண்றேன். ஸ்ட்ரைக் ஆகும் பண்ணு சார். இல்ல சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன், நல்லா தான் பண்றேன், கரெக்டா அந்த தான் பண்றேன். ஓஷ் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன், எல்லாம் கிளியரா தான் பண்றேன். சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன், ஒன்னும் இது கிடையாது பெருசா. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணதான் வரும் இது. ஆக்சுவலா சப்மிட்டிங் நல்லா தான் பண்றேன். நீ போல்டா பண்ணுவல சார், நான் பண்றேன் சார், நான் பண்றேன் சார், என்னடா வரலையேன்னு பாக்குறான் சித்திக்கு. அதுதான் நம்பர் ஆஃப் சப்நெட் வந்து 6 போட்டீங்களா? ஓகே. சப்நெட் வச்சு பண்ண போறியா, ஹோஸ்ட் வச்சு பண்ண போறியா, அதை டிசைட் பண்ணிக்க. சோ சப்நெட் வச்சு பண்றீங்கன்னா, ஹோஸ்ட் வச்சு பண்றீங்கன்னா சரி. சப்நெட் வச்சு பண்றீங்கன்னா லாஸ்ட் வந்து 0 ஆட் பண்றீங்கல்ல. இப்போ நீங்க எப்படி ஆட் பண்றீங்கன்னா, இப்போ டிஃபால்ட் மாஸ்க்கு 255.250.00 வச்சிருக்கோம். லாஸ்ட் ப்ராப்ளம்ல இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கொடுத்திருந்தாங்க ரைட்டா. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னு கேட்டா 6 நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படி கொடுத்திருந்தாங்க ரைட்டா. அப்ப என்ன பண்ணீங்க, லாஸ்ட்ல இருந்து 60 போட்டு, லாஸ்ட்ல 60 போட்டுட்டு மீதி எல்லாமே 1 போட்டீங்க ரைட்டா. அப்ப நெட்வொர்க் பிட்ஸ் என்ன வரும் எனக்கு, நெட்வொர்க் பாத்தீங்கன்னா அந்த 255 அதான் நம்பர் ஆஃப் 255.255 போட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்படிதான் பண்ணீங்க ரைட்டா, ரிமைனிங் எல்லாமே கொடுத்தீங்க. இதே சப்நெட் பிட்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருந்தா டிஃபால்ட்ஸ் மஸ்ட் விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் வந்து n is equal to ஓகே இது மாதிரி 4 வருதுன்னா டிஃபால்ட்ஸ் மஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே 0 கொடுத்துருவீங்க. ரிமைனிங் எல்லாமே 0 கொடுத்துருவீங்க. அதான் இந்த வேல்யூ. சரி, அதுக்கப்புறம் அது பண்ணலாம் வந்து நான் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம் மட்டும் வெரி நெட்வொர்க் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்நெட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது மாதிரி நம்ம டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க நெட்வொர்க் வச்சு பண்ண போறீங்களா, சப்நெட் வச்சு போறீங்க பாருங்க. யார் பண்றீங்க இப்ப, யார் ரெடியா இருக்கீங்க? நானே பண்ணேன் சார். சொல்லுப்பா, வெரி குட் பா, கம் ஆன், யூ கேன் டு இட். கிளாஸ் ரைட்டா, இதான ஹோஸ்ட் பிட் தான் எடுக்க போறீங்க, சப்நெட் எடுக்க போறீங்களா? ஹோஸ்ட் எடுத்துக்கலாமா? எஸ் சார். ஓகே, சொல்லுங்க போலாம். ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. என்ன கிளாஸ்? கிளாஸ் பி. கிளாஸ் பியா? கிளாஸ் பியா சித்திக்கு? டாபிக் ரிவைஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, டாபிக்லாம் ரிவைஸ் பண்ணி படிங்க. ஆக்சுவலா அதுதான் கிளாஸ் பி சார். 1 கிளாஸ் சி 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 1 to 126 கிளாஸ் ஏ. ஓகே, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். 128 to எங்க போனாலும் இது யூஸ் ஆகும் போது 128 to 191 கிளாஸ் பி. 191 கிளாஸ் பி சின்னது தான். ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 190 ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் உள்ள போயிட்டு வேலை செய்யறீங்கன்னா அது டக்குன்னு என்ன கிளாஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 223 கிளாஸ் சி. ஸோ ஓகே, ஸோ நிறைய டெக்னாலஜி வருது நம்மளுக்கு. நீங்க நினைச்சு பாருங்க. ஓகே, நிறைய டெக்னாலஜி வந்து ரீப்ளேஸே பண்ணுது. ஓகே, இப்போ இருக்கிற ஃபீல்டை வந்து ரீப்ளேஸே பண்றாங்க. இன் கேஸ் ஆஃப் லைக் நம்ம இது பண்றது எல்லா கம்பெனியும் பாருங்க, உற்பத்தி பாருங்க, எல்லா கம்பெனியும் டவுன்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனி எல்லாமே டவுன். ஃபாரின் கம்பெனி விடுங்க, இந்தியாவில் இருக்கிற கம்பெனி எல்லாமே டவுன்ல தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் தான் பண்ணுகிறோம் நம்ம. ஓகே, ஸோ எல்லாமே சப்போர்ட் கைண்ட் ஆஃப் ஜாப்ன்ற பார்த்து இங்க இருக்கிற டிசிஎஸ் கம்பெனி, விப்ரோ கம்பெனி எல்லாமே வந்து அங்கிருந்து ப்ராஜெக்ட் வாங்கி தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஏஐ வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அது வேலை எல்லாமே ஈஸியாக முடிஞ்சுது. அதான் சப்போர்ட் கைண்ட் ஆஃப் ஜாபுக்கு வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகினே இருக்குது. அப்போ கம்பெனி எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் ரீசன். ஓகே, ஸோ நான் சஜஸ்ட் பண்றது ஓகே, இப்போ நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி, நீ ஈவன் இஃப் டேட்டாஸ் நீ வந்து ஒரு கிளவுட்ல ஏதாச்சும் பண்ணனா கூட அந்த கிளவுடுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். அது ரெடி பண்றதுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் கண்டிப்பா தேவை. புரியுங்களா? அதை யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் பாருங்க, பேக்ரவுண்ட்ல பாருங்க. இப்போ அங்க இருக்கிற யூஎஸ் கம்பெனிலாம் பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து அவங்க வந்து நாட் ஒன்லி பேஸ்ட் ஆன் சப்போர்ட்காக வந்து ஒர்க் பண்ணல, தி ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஹார்ட்வேர் ஆல்சோ. ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் ரெண்டுமே தான் பண்றாங்க. அதனால தான் அவங்க எல்லா கம்பெனியும் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கம்பெனி எல்லாமே பீக்ல தான் இருக்குது. ஓகே,
இன்க்ளூடிங் இந்தியன் மார்க்கெட் எல்லாமே டவுன்ல இருக்கும். இந்தியா பாத்தீங்கன்னா எல்லாமே டிசிஎஸ் விப்ரோ எல்லாமே டவுன்ல இருக்குது. யூஎஸ் இருக்குது எல்லாமே அப்ல தான் இருக்குது. ஓகே, கம்மியெல்லாம் ஆகல. அவங்க க்ரோ ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் டிபெண்ட் ஆன் ஹார்ட்வேர் ஆல்சோ. அப்ப நம்ம என்ன நெட்வொர்க்கிங் வந்து இட்ஸ் லைக் கோர் ஃபார் எனி கம்பெனி. அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், டேட்டா சென்டர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் சரி, அதுக்கு ஹார்ட்வேர் தான் தேவை. அதுக்கு நம்ம தான் தேவை. நெட்வொர்க் இன்ஜினியர் தான் தேவை. ஓகே, நெட்வொர்க் இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர் தான் தேவை. என்னதான் க்ரோத் ஆனோம், இன்டர்நெட் எவ்வளவுதான் பூம் ஆனாலும் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு வேல்யூ, மோர் வேல்யூ. அப்ப அந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு. சாஃப்ட்வேர் எல்லாமே பாருங்க, இப்போ பாருங்க ரெக்ரூட்மெண்ட்ல எல்லாமே சாஃப்ட்வேர்ல எல்லாமே கம்மியானே போகுது. ஏஐ வச்சிருந்தாங்கன்னா நல்ல வேல்யூ கிடைக்குது. பட் எல்லாமே பாருங்க கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஃபீல்டை ப்ராப்பரா படிச்சிங்க. ஓகே, ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வேலை ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, அதுல இந்த லைன்ல இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த லைன் போயினே இருக்கணும். இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி நல்ல வேல்யூ. ஓகே, நெட்வொர்க்கிங் முடிச்சுட்டு அது செக்யூரிட்டி, டேட்டா சென்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டி. ஓகே, டேட்டா சென்டர் நல்ல வேல்யூ. ஏன்னா கிளவுடுக்கு டேட்டா சென்டர் தான் தேவை. ஓகேவா? ஸோ 1 by 1 பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. டக்கு எப்போ போனாலும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கிளாஸ் பா இது? விச் கிளாஸ் இட் பிலாங்ஸ் டு? கிளாஸ் சி. ஓகே. நெக்ஸ்ட் பா சப்மிட் டிஃபால்ட் மாஸ்க் என்ன வரும்? ஓகே, டிஃபால்ட் மாஸ்க் கஸ்டம் சம் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 power n minus 2. இங்க ஹோஸ்ட் தானே கொடுத்துருக்கீங்க, என்ன போறீங்க? Host means 2 power h sir. minus 2 is equal to which h minus 2 is equal to 30 around 30, right? Okay, h ஓட வேல்யூ என்ன வரும்? சொல்லுங்க கண்டுபிடிங்க. புரியலப்பா. ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க, ரைட்டா? எப்படி கண்டுபிடிங்க போலாம்? அதான் நீங்க படிச்சு வச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? ஓகே, 2 power 2 is equal to 4, 2 power 3 is equal to 8. ஓகே, 2 power 4 is equal to 2 power 4 is equal to 16. 2 power 5 is equal to இத படிச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? 32. 16 எடுத்துக்கலாம். 16 எதிர இருக்க 16 எடுத்துக்கலாம் சார். எப்படி 16 வரும் உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா ஓகே, இது வந்து இந்த h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரைட்டா? h க்கு எவ்வளவு பிட்ஸ் போட்டீங்கன்னா, h க்கு வந்து எவ்வளவு பிட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, h க்கு வந்து எவ்வளவு பவர் யூஸ் பண்ணீங்க, h வேல்யூ எவ்வளவு போட்டீங்கன்னா இந்த வேல்யூ வரும் கண்டுபிடிக்கணும். அதான் மீனிங். இதான் h வேல்யூஸ். ஓகே, இதான் h ஓட வேல்யூஸ். இந்த பவர் தான் கேக்குறாங்க. இந்த பவர் எவ்வளவு போட்டீங்கன்னா என்ன வரும்னு கேக்குறாங்க, ரைட்டா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா so 2 power h minus 2 is equal to, நீங்க ஜெனரலா பண்றேன் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு போட்ட வருதோட 2 power h minus 2 எப்படி பண்ணலாம்? நீங்க ஃபார்முலா பிரகாரம் பண்ணா 2 power h minus 2 போட்டீங்களா, அந்த மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 2 power h equal to 32 வந்துரும். இப்ப h ஓட வேல்யூ எவ்வளவு போட்டீங்கன்னா 32 வரும்னு பார்க்கணும். ஓகே, அப்ப h ஓட வேல்யூ எவ்வளவு போட்டீங்கன்னா 32 வரும் உங்களுக்கு ஏன்னு பார்க்கணும், ரைட்டா? அப்ப 2 power ஓகே 2 power ஓகே 5 போட்டீங்கன்னு வச்சுங்களேன். 2 power 5 போட்டு 32 வருதா? அதானே கொடுத்துருக்கேன் நம்ம. எஸ் சார். அப்ப h ஓட வேல்யூ 5. புரியுங்களா? h ஓட வேல்யூ 5. சரிங்களா? சோ அப்ப 5 தான் h ஓட வேல்யூ. அப்ப h ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ஜீரோஸா? ஓகேவா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் we need to add at the end. எண்ட்ல ஆட் பண்ணனும், லாஸ்ட்ல ஆட் பண்ணனும். மீதி வேல்யூ எல்லாமே ஒன்ஸ் தான் வரப்போகுது. எல்லாமே ஒன்ஸ், லாஸ்ட் வேல்யூ மட்டும் 0 வரப்போகுது, ரைட்டா? அப்ப எல்லா வேல்யூ ஒன்ஸ், லாஸ்ட் வேல்யூ மட்டும் 0. அப்ப எப்படி போலாம் நீங்க? 1 1 1 1 1 1 1 1
ஓகே 1111 1111 ஓகே 1111 1111 ஓகே லாஸ்ட் வேல்யூ மட்டும் 5 zeros வர போகுது ரைட்டா 111 ரிமைனிங் 5 zeros அவ்வளவுதான். சோ கரெக்டா இது சித்திக்கு? Yes, sir. ஓகேவா? ஆகாஷே புரியுதா? எஸ் சார் புரியுது சார். ஹரிஷே உங்களுக்கு Yes, sir. புரியல நீங்க? Please, sir. Yes, sir. முடிச்சியா ப்ராப்ளம் முடிச்சியா? Yes, sir. ஓகே இதுல எது நெட்வொர்க் பிட்ஸ் எது ஹோஸ்ட் பிட்ஸ்? So, host bits வந்து கடைசியா zeros இருக்குல்ல sir. Okay, 5 very zeros good. வந்து host bit sir. எது நெட்வொர்க்? எது சப்நெட்? Subnet bit வந்து 3 1 இருக்குல்ல sir. அது வந்து subnet. வெரி குட். ஏன்? வெரி குட் பா. ஏன்? அத நம்ம வந்து ஆட் பண்ணனும் sir. ஓகே சோ எது நெட்வொர்க் பிட்ஸ்? ஃபர்ஸ்ட் 3 போர்ஷன் ரைட்டா? First 3 ஃபர்ஸ்ட் 3 portions. போர்ஷன் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 போர்ஷன். அதனால ஃபர்ஸ்ட் 3 போர்ஷன் வந்து நெட்வொர்க் பிட்ஸ். ஓகே வெரி குட். ஓகேவா? கிளியரா? இது வந்து சப்நெட் பிட்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த போர்ஷன் சப்நெட் பிட்ஸ். சோ அப்ப இது வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் H, இது வந்து ஹோஸ்ட் பிட்ஸ் H. ஓகே இது வந்து சப்நெட் பிட்ஸ் N. இது வந்து நெட்வொர்க் பிட்ஸ். அது நெட்வொர்க் பத்தி நமக்கு தேவை கிடையாது. ஓகே நெட்வொர்க் பிட்ஸ் தான். ஓகே இது நெட்வொர்க் பிட்ஸ் சப் நெட்வொர்க் பிட்ஸ் தான் நெட்வொர்க் பிட்ஸ் சொல்றாங்க ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் சப்நெட் ஃபார்முலா என்னப்பா ஹரிஷ்? Sir, number of subnet வந்து 2 power n sir. சத்தமா சொல்றா டேய். என்ன மைக் 2 power n sir. 2 power n 2 power n லோ n 2 power n 2 power 3 sir. வெரி குட். எவ்வளோ? 2 power 3 8 sir. 8 bits. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்? Number of host வந்து 2 power h sir. பார்க்கலாம். அது வந்து 6 sir. 2 power 6 sir. வெரி குட். 6 5 வாடா தம்பி? 5 sir. 5 sir. எவ்வளோ? 32 sir. 2 power 5 32 sir. நம்பர் ஆஃப் யூசர் ஹோஸ்ட்? User host வந்து அது வந்து -2 போனா 30 sir. அவ்வளோதான் -2. ஓகே -2 வெரி -2. குட். -2 அவ்வளோதான். ஓகே எல்லாத்தையும் -2 பண்ண வேண்டியதான். -2. -2 இங்க ஒரு -2 பண்ணிக்கிட்டு தான். ஓகே இங்க ஒரு -2 அவ்வளவுதான். -2 ஓகே equal to 30. வெரி குட். நம்பர் ஆஃப் பிட்ஸ் borrowed எவ்வளவு? Borrowed bits 3 sir. அவ்வளவுதான். ஓகே ஆகாஷே புரியுதா? எஸ் சார் புரியுது சார். சித்திக்கு இப்ப புரியுதா? கிளியரா? Sir. Yes, sir. சரி சோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களால பண்ணி வர முடியுமாப்பா? இல்ல ஒரு டவுட் ஏதாவது பாருங்க. எஸ் சார். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே எது வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லிடுறேன் நானு. ஓகே எது வரைக்கும் வரும்? ஒரு 15 ப்ராப்ளம் வரும். 14 ப்ராப்ளம் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஓகே 12 13 14 15 16 ஓகே இந்த ப்ராப்ளம் முடிச்ச பிறகு ஓகே எத்தனை ப்ராப்ளம் வந்தது? 16 ப்ராப்ளம் வந்ததா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிக்க வந்து எனக்கு தெரியும் 15 14 ப்ராப்ளம் முடிக்க வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி முடிச்சாச்சு நிறைய ப்ராப்ளம். ஓகே 16 வரைக்கும் முடிக்கணும். 16 முடிச்சுட்டு அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா fourth சப்நெட் எதுனா கேக்குறாங்க. அப்ப fourth நம்பர் ஆஃப் ஃபோர்த் சப்நெட் ரேஞ்ச், நம்பர் ஆஃப் சப்நெட் நம்பர் என்னது, நம்பர் ஆஃப் தேர்ட் சப்நெட் என்னது, நம்பர் ஆஃப் அசைனபிள் அட்ரஸ் என்னது. ஓகே இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க இது வரைக்கும் தரவா இருந்தாதான் இது பண்ணா புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே இல்ல சார் அதே போதும்னா போக்கு ஓகே நோ ப்ராப்ளம். பட் இது எல்லாமே கத்துக்கினீங்கன்னா சோ இது வந்து நம்பர் ஆஃப் சப்நெட் எவ்வளவு, அந்த நெட்வொர்க்ல அந்த ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் அப்ளை பண்ணும். இப்போதைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்னோட நெட்வொர்க்ல என்ன நெட்வொர்க் வைக்க முடியும், எவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிதான் பாத்திருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் கம்பெனி இருக்கிற நெட்வொர்க் இப்போ சப்போஸ் ஒரு சுவிட்ச் வச்சிருக்கீங்க, சுவிட்ச்ல இருந்து ரவுட்டர் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ.
ரவுட்டர் கனெக்ட் பண்றீங்க, ரவுட்டர் கனெக்ட் பண்ணி பிசி கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இந்த சுவிட்ச்ல வந்து பிசி எல்லாம் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் பிசி எல்லாம் கனெக்ட் பண்றீங்க. இந்த இடத்துல நிறைய பிசி எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, புரியுதா பாருங்க, நிறைய பிசி எல்லாம் கனெக்ட் பண்றீங்க. ஓகே, இந்த பிசிக்கு எல்லாம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐபி எவ்வளவு ஹோஸ்ட் இருக்குது அதுதான் இப்ப கண்டுபிடிச்சு, வேற எதுவுமே கண்டுபிடிக்கலீங்க. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு கனெக்ட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளவு அட்ரஸ் கொடுக்கலாம், அதுதான் 30 அட்ரஸ் கொடுக்கலாம். ஓகே, அதுதான் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகே, சோ நம்பர் ஆஃப் சப்நெட்ன்றது எத்தனை சப்நெட் பிரிக்கலாம் நம்ம. அப்ப இது ஒரு சப்நெட் பிரிக்கலாம், இங்க ஒரு சப்நெட் பிரிக்கலாம், இங்க ஒரு சப்நெட் பிரிக்கலாம், நீங்க இங்க ஒரு சப்நெட் பிரிக்கலாம், இங்க ஒரு சப்நெட் பிரிக்கலாம், ஒரு 8 சப்நெட்டை பிரிக்கலாம் நீங்க. அதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இது ஒரு 8 சப்நெட்டை பிரிக்கலாம் நீங்க. அந்த 8 சப்நெட்ல இருந்து ஒரு சப்நெட்லயும் 32 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பட் இதுல என்ன ஐபி கொடுக்கறது, என்ன நெட்வொர்க் கொடுக்குறது, அது எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல. அதுதான் இந்த பார்ட். புரியுங்களா, சொல்ற புரியுங்களா? இதுல உன்னோட கம்பெனில எவ்வளவு நெட்வொர்க் பிரிக்கலாம், எவ்வளவு நெட்வொர்க் பிரிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் எவ்வளவு நெட்வொர்க் பிரிக்கலாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க கேட்டா, எவ்வளவு அந்த நெட்வொர்க்ல எவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண, ஒரு நெட்வொர்க்ல எவ்வளவு ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும் அதுதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்பர் ஆஃப் நெட்வொர்க் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வேற எதுவுமே கண்டுபிடிக்கல. பட் இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம் கேட்டா, அந்த நெட்வொர்க்ல என்னென்ன ஐபி யூஸ் பண்ணலாம் நீங்க. அப்ப ஒரு நெட்வொர்க் ஒரே ஐபி யூஸ் பண்ண முடியாது, ஒரே நெட்வொர்க் இருக்காது ரைட்டா, வேற ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதுல வேற ஒரு ஐபி இருக்கும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அடுத்த பார்ட். அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணாதான், இந்த 16 ப்ராப்ளம் வரைக்கும் நீங்க தரோவா முடிச்சிருந்தாதான் அது பண்ண பார்த்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க முடிச்சுட்டு வரீங்களா? எஸ் சார். சார்